உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஃபெயில் ஆகக்கூடாதுன்ற பிள்ளையோட நீதி, ஃபெயில் ஆனாலும் காப்பாத்துன்ற அப்பாவோட நீதி. இப்ப நீங்க பிள்ளையோட நீதியில் இல்ல, நீங்க அப்பா நீதியில் இருக்கிறீங்க. பழைய ஏற்பாடு மனித நீதியை பேசுகிறது, புதிய ஏற்பாடு தேவ நீதியை பேசுகிறது. மனித நீதி ஒழுங்கா நீ வாழ வேண்டும் என்பது, தேவ நீதி நீ தவறினாலும் உன்னை அணைக்க வேண்டும் என்பது. எப்பவும் இந்த வெற்றியோடு தொடர்புடைய மனது உற்சாகமான ஆவியாக இருக்கிறது. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி ஒடுங்கின ஆவி. சிலருக்கு பாருங்க எப்பவுமே இந்த ஒடுங்கின ஆவியாக தான் இருக்கும். அவர்கள் ஜெபிக்கும் போதும் அந்த ஒடுங்கின ஆவி தான் வெளியே வரும். ஆனால் உற்சாகமான ஆவி, ஆமென் சொல்லுங்க, விடுதலையின் ஆவி. கையை தட்டுங்க, ஆமென். எதிர்காலத்தோடு இணைக்கப்பட்டுறாதீங்கள். அது ஒடுங்கின ஆவிக்குள் உங்களை கொண்டு போயிடும். நிகழ்காலத்தில் இணைக்கப்பட்டுருங்கள். ஆமாம், ஆமாம். நாளைக்கு வேலை கிடைக்குமா? ஆமாம். வேலை கிடைச்சோன்னு வேலை கிடைச்சோன்னு சந்தோஷப்பட மாட்டான். 3 நாள் சந்தோஷப்படுவான். 4வது நாள் வேலை நிரந்தரமாக இருக்குமா? 5வது நாள் நிரந்தரமான பிறகு கல்யாணம் நடக்குமா? கல்யாணம் ஒரு குழந்தை பிறக்குமா? நாளைய நாளில் வாழ்கிறவர்கள் என்றைக்கும் இன்றைய நாளில் சந்தோஷமாக இருந்ததாய் சரித்திரம் இல்லை. பாவம் நேற்றைய நாளோடு இணைக்கிறது, மதம் நாளைய நாளோடு இணைக்கிறது, விசுவாசம் இந்த நாளோடு இணைக்கிறது. ஆமென். I am connected with today. ஆமா, நான் இன்றைய நாளை அனுபவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவன். கையத்த இந்த நாள் அனுபவிக்கிறவன். நாளைக்கு நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு நேசனார் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில இருக்கணும் நாளைக்கு நல்லா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். எவனாச்சும் அழிஞ்சு போயிடும், நாசமா போயிடும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் நல்லா இருக்கேன்னு நினைச்சுக்க, நீயும் நல்லா இருக்கேன்னு நினைச்சிருக்க. 2 பேரும் அப்படியே போயிருங்கன்றேன். அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவன் நாளைக்கு நல்லா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் இன்னைக்கு நல்லா இருப்பேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், இன்று நான் வெற்றியில் இருக்கிறேன். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காவே போகும். இது ஊழியக்காரனுடைய கிரீன் கார்டு அப்படின்ற ஊழியக்காரனுக்கான ஸ்பெஷல் விசா. ஆமென். எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். என்னால் உண்டான அவர்களுடைய நீதி. இந்த வாரத்தோட நான் சீடர் முடிச்சு அடுத்த வாரத்தில் நீதி ஆரம்பிக்க போறேன். அதாவது தேவனுடைய நீதி என்றால் என்ன, ஊழியக்காரனுக்கான நீதி என்ன, அப்பாவுக்குரிய நீதி என்ன, பிள்ளைக்குரிய நீதி என்ன, வந்து பேரனுக்குரிய நீதி என்ன, வந்து அண்ணனுக்குரிய நீதி என்ன, தம்பிக்குரிய நீதி என்ன. பைபிள் பல நீதிகளை சொல்லுகிறது. நீங்க நினைக்கிற மாதிரி வந்து நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் நீதி மட்டும் நீதி கிடையாது. பலவித நீதிகளை பைபிள் சொல்லுது. அந்தந்த இடத்தில் இருக்கிற அந்தந்த நீதியை முடிக்க வேண்டும். அதுதான் தேவ நீதி, அதுதான் மனித நீதி. இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அடுத்த வாரத்தில் அந்த எடுக்க போகிறோம். நம்ம சீடுன்றது இதோட முடிச்சிருவோம். அது ஒரு பெரிய இது. என் அன்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளை படிக்க வேண்டும், ஒரு பிள்ளை பாஸ் ஆகணும், ஒரு பிள்ளை அப்பா செலவழிக்கிற எல்லா காசுக்கும் உத்தமமாக படித்து சக்ஸஸ் பண்ணணும். இதுதான் பிள்ளையை குறித்த நீதி. பிள்ளை ஃபெயில் ஆகக்கூடாது. ஆனால் ஃபெயில் ஆனாலும் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு போடணும், அதை கவனிக்கணும். இது யார் நீதி? அப்பா நீதி. கையை தட்டி, அதோட முடிஞ்சு. ஃபெயில் ஆகக்கூடாதுன்ற பிள்ளையோட நீதி, ஃபெயில் ஆனாலும் காப்பாத்துன்ற அப்பாவோட நீதி. இப்போ நீங்க பிள்ளையோட நீதியில் இல்லை, நீங்க அப்பா நீதியில் இருக்கிறீங்க. பழைய ஏற்பாடு மனித நீதியை பேசுகிறது, புதிய ஏற்பாடு தேவ நீதியை பேசுகிறது. மனித நீதி ஒழுங்கா நீ வாழ வேண்டும் என்பது, தேவ நீதி நீ தவறினாலும் உன்னை அணைக்க வேண்டும் என்பது. அவ்வளவுதான். அப்படி எந்திரிச்சு, ஆமா எந்திரிச்சு ஒரு அல்லேலூயா சொல்லிட்டு உட்காந்துருங்க. அப்படி மனித நீதி, தேவ நீதி. ஊழியக்காரனுக்கு உண்டான நீதி சகோதர நீதி. இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அப்ப நான் இடுக்கணில் இருந்தேன் பாருங்க. என் மூத்த சகோதரன் இயேசு இறங்கி வந்து எனக்கு உதவி செஞ்சார். இது சகோதரனுடைய நீதி.
பிள்ளைக்குரிய நீதி, பேரனுக்குரிய நீதி, மாமனாருக்குரிய நீதி, மனைவிக்குரிய நீதி, இப்படி பல நீதிகள் இருக்கிறது. தேவன் இந்த நீதியெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு என்ன செஞ்சிட்டாரு, அந்த உறவுகளில் ஒருத்தனை வந்து கனெக்ட் பண்ணிட்டாரு. கனெக்ட் பண்ண உடனே அவர் செய்யும்போது நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, நான் சகோதரன், ஏன் நான் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னா, ட்ராயில சொன்ன மாதிரி இஸ் மை பிரதர் அப்படின்னா. என் அன்புக்குரியவர்களை, தேவன் உன்னை செய்யும் போது மனித நீதியிலிருந்து பார்க்கும்போது அது தவறாய் தெரிகிறது. ஆனால் நீங்கள் தேவ நீதியிலிருந்து பார்க்கும்போது, நான் கேட்குறேன், உங்க பையன் எங்கங்க, அவனை துரத்தி விட்டேன் சார். ஏன் சார் துரத்தி விட்டீங்க? ஃபெயிலாக போயிட்டான் அப்படின்னு ஒரு அப்பா சொன்னா, சரியா செஞ்சீங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீ என்ன சொல்லுவீங்க? சார் அவன் ஃபெயிலாக போன தப்பு, ஆனாலும் ஒரு அப்பாவா இருந்து நீ அவனை துரத்திருக்க கூடாது. ஏன்னா அவன் நீதி அவன் சரியா செய்யல, ஆனால் உங்க நீதி நீங்க சரியா செஞ்சிருக்கணும். தேவன் விசாரிக்கப்படும் போது அவர் நீதிபரராய் விளங்கும்படிக்கு நீங்கள் உண்மையற்றவராய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவ நீதியை புரிந்து கொள்ளும் போது நீங்க எந்த நீதியில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு அது சந்தோஷப்படும். இதைத்தான் தாவீது சொல்றான், நான் தேவ நீதியை குறித்து மேன்மை பாராட்டுவேன். தாவீதுக்கு சரியான வெளிச்சம் தேவ நீதியை பத்தி பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. இன்னைக்கு பிரசங்கம் பண்ற பல பிரசங்கிகளுக்கு இன்னும் தேவ நீதினா என்னன்னு தெரியல. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.